நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ரொம்ப நாளாக இது வந்து கார்ட்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். நல்ல ஒரு ஆஃபர் வரட்டும், ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ முடிஞ்சிச்சு. திரும்ப எப்போ ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இந்த ரேட்டு கூட போட்டிருந்தாங்க. சரி கூட போட்டிருக்காங்களே, சரி குறையட்டும் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்புறம் குறைஞ்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லி வாங்கினேன், ஆர்டர் போட்டிருந்தேன். இது ட்ரைபாய்டு வந்து எனக்கு போயிடுச்சு. அந்த இது பிஞ்சு போச்சு. சரி இது லைட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இந்த லைட் இருக்குது, அது எப்படி பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு லைட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமேலு லைட் இருக்கே, சுவிட்ச் எங்கடா காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேங்க. அதனால் லைட் இருக்கனால சரி வித்தியாசமாக எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லி சேம், அதாவது கடையில் கூட நான் வந்து ரூ. 300க்கு வாங்கினேன் சரவணா ஸ்டோரில். இது 259ன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ரேட்டுக்கு இது கிடைக்கும்போது சரி பார்ப்போம். அதாவது ஃபோனுடைய வெயிட் தாங்கணும். சில ஹோல்டர் வந்து என்ன ஆகும், ஃபோனுடைய வெயிட் தாங்காது, சாஞ்சிரும் அப்படியே. அந்த மாதிரி சாய்ஞ்சிருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்குறதுக்கு யோசித்தேன். அப்புறமேல் பார்த்தா வந்து அது ப்ளூடூத் மாதிரி இது கொடுத்துருக்காங்க, ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணுறதுக்காக ரிமோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, சார்ஜ் போடணும், சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, சின்ன சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ரூ. 259 இவ்வளோ விலை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சார்ஜ் போட்டுட்டு அடுத்து வந்து இது என்னன்றதை பார்க்கலாம். வினோத் இண்டஸ்ட்ரியல் ஃபேலின்னு சொல்லி அடிக்கடி பார்த்துருக்கோம். நிறைய கனமானது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 2000 3000 இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக. இந்த இது தனியாக 2000 3000 இருக்கும், அது 3000 இருக்கும். ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. ஐயோ அவ்வளோ அமௌண்ட்லாம் போட்டு நம்ம வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன். சரி சிங்கிளாக எனக்கு கடாயை விட இந்த பேன் மாதிரி இருக்குல்ல, அது தேவைப்படும். சரி அது மட்டும் கூட வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது சிங்கிளாக போட்டாலுமே நல்ல அது குவாலிட்டியானா 3 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த மாதிரி போடுறதுன்னா ரூ. 2000 மேலே, ரூ. 1800 ரூ. 2000 மேலே சிங்கிள் மட்டுமே. கம்மி ரேட்லேயும் இருக்குது, ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து த அதை ஏதோ பண்ணோம்னா அடி பிடிக்குமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு வாங்குறதா வேணாமான்னு. அப்புறம் ஒரு தைரியம் வந்துச்சு. என்னென்னா, நம்ம வந்து வாங்கிட்டு நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வாங்கி பார்ப்போம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்கிறனால 7 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கிறனால சரி நம்ம வாங்கி பார்த்துட்டு ஒர்த்தா இல்லைன்னா நம்ம ஒருத்தர். எனக்கு வந்து ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் தான் பிடிச்சிருந்துச்சி. சிலதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டபுளாக வர மாதிரி இருக்குது ஹேண்டில் வந்து. அந்த ஹேண்டிலை விட எனக்கு இந்த சிங்கிளாக இருக்கிற ஹேண்டில் தான் பிடிச்சிச்சு. இன்னொன்று வந்து நம்ம வேலை பார்க்கும்போது அடுப்பில் வச்சு ஸ்டவ்வில் பண்ணும்போது அந்த ஹீட்டெல்லாம் அதில் ஏறிச்சுன்னா ஒரு வேளை ஹேண்டில் பிடிக்க முடியாமல் சூடாயிருமோ அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ண பிறகு தான் அப்படியே அனுபவங்கள் தெரியும். மூடி லெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. லெட்டு வந்து 2க்குமே ஒன்று கொடுத்துருக்காங்க. 2க்குமே சூட் ஆகுற மாதிரி. இதுக்கும் லெட்டு மூடிக்கலாம், அதுக்கும் மூடிக்கலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கு. நல்ல கனமாக தான் இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பலாம் இல்லை, இதாக இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட 2ம் காம்போவில் கொடுக்குறனால வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு நாள் வெயிட்லெஸ்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. 1400 சம்திங் இப்போ நினைக்கிறேன். ப்ரைஸ் போடுறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து எல்லாம் தனித்தனி சிங்கிளாக ரேட்டு அதிகமாக இருக்கும். இது டபுளாக கொடுக்குறேன், இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறானே, ஒரு வேளை வெயிட் இல்லாமல் இருக்குமோ, அதோடைய குவாலிட்டி தரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதாயிருமே, நல்லா இருக்காதே. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு தடவை, அது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு சேர்த்து வச்சு கார்டில் சேர்த்து வச்சு இப்போ தான் நம்ம வாங்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த நேரத்தில் பார்த்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படிடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காசு அதிகமாக போட்டு வாங்க முடியல. சரி கொஞ்சம் 2ஆ இருக்குது, 2 இதுவும் கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி இருக்குமோன்னு. பரவாயில்ல, நல்லா ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. இது வந்து நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு. அந்த ரொம்ப வெயிட்டுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நம்மளுக்கே அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த வெயிட்டு போகுது. ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் வெயிட்டுன்னு சொல்லி போய் நம்ம செய்கிறத விட அது ஹீட் ஆகுறதுக்கே லேட் ஆகும். மண்சட்டியில் வச்சு ஹீட் ஆக எப்படி லேட் ஆகுமோ அந்த மாதிரி இதுவும் ஹீட் ஆகுறதுக்கு லேட் ஆயிரும். அதனால் இந்த இந்த வெயிட் இந்த இது தடிமன் போதும், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் நல்லாயிருக்கும். இந்த ட்ரைபாய்டு வந்து இதுவும் சேர்ந்தாப்பில் வாங்கினேன். சேர்ந்தாப்பில் ஆர்டர் போட்டு வாங்குவேன். முன்னாடிலாம் நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னா கேஷ் ஆன் டெலிவரினா ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டோம்னா ஃபோன்பேயில் பண்ணோம்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. அதே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம்னா கூட தான் இருக்குது. அப்போ அந்த கூட காசை நம்ம ரூ. 20 எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ என்ன பண்ணிடுறோம், இதில் பண்ணிடுறோம், அப்படியே ஆர்டர் போட்டுடுறோம். அப்போ அவங்களுக்கு லாபம் அது. சில சமயம் வந்து கொடுக்குறவங்களே ரூ. 10 சேர்த்து வாங்குற மாதிரி கேட்குறாங்க. இது இவ்வளோ நம்ம மறந்துருப்போம், எப்போ ஆர்டர் போட்டோம்னு நம்மளுக்கே மறந்துடும். இது சீக்கிரமே வந்துருச்சு, 3 டேஸ்லேயே வந்துருச்சு. சிலது ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆர்டர் போட்டோம் அப்படின்னு நமக்கே மறந்துடும், என்ன ரேட்டுன்றதும் மறந்துடுவோம். அப்போ அவங்க சொன்ன ரேட்டை வந்து நம்ம கொடுப்போம். அந்த ரேட்டை கொடுத்துட்டு இதில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா
கூட தான் இருக்கும். நம்ம கூட தான் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தா கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சில சமயம் நடந்திருக்கு. அப்படி தாங்க நான் வந்து இது 2யும் வாங்கி எல்லாம் பேக்கிங் பண்ணி அவங்களே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டேமேஜ் எது இருக்குது, ஏன்னா இது கிச்சன் ஐட்டம்னால குக்கர் இந்த மாதிரி வாங்கினோம்னா எப்போயுமே அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஓப்பன் பண்ணி அவங்களே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. எது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போயிட்டு அப்புறம் டேமேஜ்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. அவ்வளோதாங்க. இது வந்து முடிச்சுட்டு இது 2 வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வச்சு கேமரா வச்சுட்டு அந்த பக்கம் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த பக்கம் எப்படி சால்ட் போட்டிருக்குன்னு தெரியல. இங்கிட்ட லைட் வேறு வருது. ஃபேன் ஓடக்கூடாது. ஃபேன் ஓடனா ஒரு மாதிரி இதாகும். அதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் கேமரா வச்சு தூரத்தில் வச்சுருக்கனால கரெக்டான ஆங்கிளில் இருக்காமல் எடுத்த பின்னாடி போய் பார்த்தோம்னா அங்கே ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியும். ஃப்ரண்ட்டு கேமரா பேக் கேமரா வச்சதுனால அதனால் எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு நல்லா தெரியல. அதனால் பேக் கேமரா தான் ஆன் பண்ணி வச்சு எடுத்தேங்க. எடுத்து முடிச்சுட்டு அதெல்லாம் நீட்டு பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். நம்ம ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ளே அதுலேயே வாய்ஸ் டைரெக்டாக கொடுக்கலாம்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து நான் வாய்ஸ் தனியாக கொடுக்குறேன். சேர்ந்து வாய்ஸ் கொடுக்கல. அப்புறம் அந்த ட்ரைபாடும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரைபாடை பற்றி சில விஷயங்கள் பேசணுன்னா பாருங்களேன், ரேட்டு கம்மி தான். ஆனால் வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து வாங்கினது சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நிற்கிறது ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு. இது இந்த 3 கால் மாதிரி இருக்கும், அது உடஞ்சி போச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி நிற்காதே, எப்படி வைக்கணும்னு நிற்கணுன்னா ஏதாச்சும் இருந்தால் தானே, பிடிமானம் இருந்தால் தான் நிற்கும். அதனால தான் இது வாங்கினேன். இது இந்த மாதிரி இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி நிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தினோடனே சடக்குன்னு வந்துருச்சு. இது இல்லாட்டி நல்லா தான் இருந்துச்சு. இது பாருங்கள், லைட் இருக்கேன்னு சொல்லி வாங்கினேன். லைட்டுக்கு சுவிட்ச் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தேன், காணோம். இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சார்ஜ் மாட்டுறது, சார்ஜ் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல சார்ஜ் மாட்டிக்கலாம். அப்படி சார்ஜ் போடணுன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல இருக்குது. இது இப்படி மாட்டிக்கலாம். தனியாக வைக்கணும், தொலைஞ்சு போகுமேன்றா இல்லை. ஆனால் லைட்டுக்கு தான் சுவிட்சை காணும். எங்கே சுவிட்சை காணும் நானும் சைடில் போகிறேன் தேடினேன். இது நல்லா மாட்டுறது, திருப்புறதுக்கு, இது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு சுவிட்சை காணும் எங்கடா நானும் தேடி பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல இருக்குது. அங்கே சின்னதாக பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்இடி பல்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் 2 விதமாக லைட்டு பவராக எரியும், பவர் கம்மியாக, பவர் அதிகம், பவர் கம்மி, ஆஃபு. 2 இதாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இனிமேல் எடுத்து தான் பார்க்கணும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது எப்படி இருக்குன்றது எடுத்து தான் பார்க்கணும். பரவாயில்ல. நான் 259 ரூபாய் என்னமோ, பத்தலையா? ஒரு 3 மாதம் வந்தால் கூட போதும் நம்ம கொடுத்த காசுக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எங்கேயா போகணுன்னா நம்ம அழகாக எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு போயிடலாம். இதுக்கு குட்டி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த ட்ரைபாடுடைய வேலைகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்போ பாரு ஆன்லைனில் வாங்குறேன்னு வாங்க. நானுமே ரொம்ப யோசித்து ஒர்த்தா என்னன்னு பார்த்து செக் பண்ணி தாங்க வாங்குவேன். எப்போயோ ஒரு இடம் தான் வாங்குவேன்.